அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை குறி வச்சு ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததுன்றது ஒரு 4-5 நாட்களாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வந்திருக்கு உலக அளவில். ஆக்சுவலி என்ன நடந்தது சார்? 6-7 முறை சுடுறது, துப்பாக்கி சூடுன்றது தெரியுது, என்னமோ தப்பு நடக்குதுன்ட்டு. இவங்க கீழ்த்தளத்தில் இருக்காங்க, மேலே வாசலில் நூற்றுக்கணக்கில் பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள். செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன் வச்சுருக்கான், ஷாட்கன் வச்சுருக்கான், கை துப்பாக்கி மாதிரி. இது தவிர 3 கத்திகள். இது அத்தனையும் அவனுடைய உடம்புல வச்சுக்கிட்டு அவன் அங்கே வரான், வந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரியை சுடுறான். ட்ரம்ப்பை உடனே பிடிச்சு அவரை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் 8:35 மாலை நடக்குது. பக்கத்தில் இருந்த மெலனியா ட்ரம்ப்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும். பக்கத்தில் இருந்த துணை அதிபரை அப்படியே அவரை கொத்தி அவருடைய தோளை பிடிச்சு பத்தி கீழே தள்ளி அவரை இழுத்துட்டு போகிறத பார்க்கலாம். நீங்கள் கேள்விகள் எழுது என்னன்னா, துணை அதிபரும் வெளியில் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாங்க. அப்படி நடந்த முதல் கொலை ஏப்ரஹாம் லிங்கன். அவரை ஒரு நாடக மன்றத்தில், நாடக அரங்கத்தில் பூத்துன்னு ஒருத்தர் கொண்டுட்டு, நீங்கள் 18 வயசு ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு ஃபயர் ஆர்ம், ஒரு துப்பாக்கியை நீங்கள் வாங்கலாம். அது உங்களுடைய அடிப்படை உரிமை. இந்த கலாச்சாரத்தை முறியடிக்கணும்ன்றதுக்கு எவ்வளவோ ஒபாமா முயற்சி பண்ணார், பல பேர் முயற்சி பண்ணார்கள். ஆனால் அந்த கன் லாபி, அதாவது இந்த அதிபர் ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்கள உங்களுக்கு வெட்கம் இல்லையா, கூச்சம் இல்லையா, இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாமா? ஐ எம் none of those. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு கண்ணன் அவர்கள், எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். சார் வணக்கம். வணக்கம் ரத்தி. ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட் அசோசியேஷன் டின்னர், அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஈவெண்ட்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை குறி வச்சு ஒரு துப்பாக்கி சூடு நடந்ததுன்றது ஒரு 4-5 நாட்களாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வந்திருக்கு உலக அளவில். ஆக்சுவலி என்ன நடந்தது சார் அந்த நிகழ்வு? அந்த ஹில்டன் ஹோட்டலில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் இது கீழ்த்தளத்தில் நடக்குது, பேஸ்மெண்ட்டில் 2000 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் அதிபர் ட்ரம்ப், அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப், அதுக்கப்புறம் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் 2 பேர், மார்க்கோ ரூபியோ அவருடைய வெளியுறவு அமைச்சர், அவருடைய மருத்துவத்துறை அமைச்சர் ராபர்ட் கென்னடியினுடைய நெவ்யூ, அதாவது அவருடைய ஏறக்குறைய மகன், இவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அதில் கேளிக்கை நிறையா இருக்கும். அவர் அந்த பேச்சை போய் பேசுறதுக்கு முன்னாடி அவரை கிண்டல் பண்ணி, அவரை கேலி பண்ணி, அவர் முன்னாடியே சில பேர் இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிக்கலில் எப்படி முடிவெடுத்தார், அன்னைக்கு அவரை கலாய்க்கிறது தான் அவருடைய வேலை. அதனாலதான் அதை ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட் அப்படிங்கறாங்களா? ஆமா, அவரை வாட்டி எடுப்பது, வதைப்பது அப்படின்ட்டு. ஆனால் அதை ஒரு அழகா, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு நல்லுணர்வோடு, ஒரு நல்லெண்ணத்தோடு, அது அந்த செய்தியாளர்களுக்கும் வெள்ளை மாளிகைக்கும் ஒரு உறவை பலப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கும் போது அவரும் அவர் மெலனியா ட்ரம்ப் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில கூட இன்னொருத்தர், மென்டலிஸ்ட்ன்ட்டு ஒருத்தர், மனபறிபவர், உங்களோட பேசி உங்க மனசுல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருவார். அந்த மென்டலிஸ்ட், அவர் அந்த நிகழ்ச்சியில அன்னைக்கு கலந்துக்கிட்டு அவர்களை கேளிக்கைப்படுத்துவதற்காக காத்திருக்கிறார். விருந்து தொடங்குது, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் யாரோட பேசுறாருன்னா மெலனியா ட்ரம்போட பேசுறார். மெலனியா ட்ரம்போட என்ன பேசுறாருன்னா, மெலனியா ட்ரம்ப் கிட்ட இருந்து அந்த வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட், அந்த அம்மா மாசமா இருக்காங்க, அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை பெண்ணா ஆனான்ட்டு மெலனியா ட்ரம்ப்புக்கு தெரியும். அதை அவர்கள் வாயில சொல்லாத, அவர்களோட பேசியே அவர்கள் மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த மனமறிபவருடைய வேலை. அதை அவர் பண்ணிட்டு இருக்கார். அதை பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் திடீர்னு வெடியிலிருந்து தொடர் வெடி சத்தம் கேட்குது, வேட்டு சத்தம். அந்த சத்தம் உங்களுக்கு ஒரு அவல சத்தமாக அது தோணுது சில பேருக்கு. ஒரு 6-7 முறை சுடுறது, துப்பாக்கி சூடுன்றது தெரியுது, என்னமோ தப்பு நடக்குதுன்ட்டு. இவங்க கீழ்த்தளத்தில் இருக்காங்க, மேலே வாசல்ல
நூற்றுக்கணக்கில் பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒரு அமெரிக்க அதிபர் கலந்துக்கிறார்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்காங்க. இந்த சுட்ட அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 31 வயது இளைஞன், கலிஃபோர்னியாவை சேர்ந்த இளைஞன், கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்த ஒரு இளைஞன், மிக உயர்வான ஒரு ஒரு கல்வி சாலை அது. அங்கே படித்த ஒரு இளைஞன் 2 துப்பாக்கி, ஒன்று செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன், ஒன்று ஷார்ட் கன். ஸோ செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன் வந்து நீங்கள் அதை லோட் பண்ண வேண்டாம், நீங்கள் அதை தயார்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தானாக தயார்படுத்தி நீங்கள் முதல் முறை சுடும் பொழுது அந்த வேகத்தில், அந்த மொமெண்டம், அந்த இயக்கத்திலேயே அடுத்த குண்டை ரெடி பண்ணிடும், தயார் பண்ணிடும். செமி ஆட்டோமேட்டிக் வெப்பன் வச்சுருக்கான், ஷார்ட் கன் வச்சுருக்கான், கை துப்பாக்கி மாதிரி. இது தவிர 3 கத்திகள். இது அத்தனையும் அவனுடைய உடம்புல வச்சுக்கிட்டு அவன் அங்கே வரான். வந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரியை சுடுறான். நல்ல வேளைக்கு நெஞ்சில் படுது அந்த குண்டு. நல்ல வேளைக்கு அவர் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், ஒரு கவசம் வச்சிருக்கார், குண்டு துளைக்காத கவசம். அதனால அவர் மயங்கி விழறார், கீழே விழறார். விழுந்தவர் திருப்பி சுடுறார், பலமுறை சுடுறார். சுட்டு அந்த 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 சுட வந்த ஆள் கீழே, அந்த 31 வயது இளைஞர் கீழே போறார். அவரை எல்லாரும் போய் பொத்தி பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. கீழ்த்தளத்தில் என்ன நடக்குதுன்றது தெரியாது. ஆனால் தவறாக ஏதோ நடக்குதுன்னு தெரியுது. உடனே மெய்காப்பாளர்கள் ட்ரம்ப்பை உடனே பிடிச்சு அவரை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் 8:35 மாலை நடக்குது. 42 நிமிஷத்தில் முதல் பதிவை போடுறாரு ட்ரம்ப் அவருடைய வலைத்தளத்தில். பக்கத்தில் இருந்த மெலனியா ட்ரம்ப்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும். பக்கத்தில் இருந்த துணை அதிபரை அப்படியே அவரை கொத்தி அவருடைய தோளை பிடிச்சு பத்தி கீழே தள்ளி அவரை இழுத்துட்டு போகிறத பார்க்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு பரபரப்பாக இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நடந்தது. ஒரு 9:17க்கு என்ன பதிவு போடுறார், இன்னும் 30 நிமிடங்களில் நான் செய்தியாளர்களை சந்திக்க போகிறேன்றார். அவருடைய வெள்ளை மாளிகைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்த ஹில்டன் ஹோட்டலுக்கும் 1 மைல் தொலைவு. இதை பார்த்த உடனே அங்கே இருந்த செய்தியாளர்கள் பலர், சில பேர் நடந்தே கூட அங்கே வந்துடுறாங்க. அந்த 30 நிமிடத்தில் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலான்ட்டு அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது கூட மார்க்கோ ரூபியோ இருக்கார், ராபர்ட் கென்னடி அவருடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர் இருக்கார், அவருடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் இருக்காங்க. மெலனியா ட்ரம்ப் முகத்தில் ஈயே ஆடலை, திக்பிரம பிடித்த மாதிரி இருக்கிறார்கள். she has had a traumatizing event அப்படின்றார். அதாவது அவர்களை மிக 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 பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நிலையில் அவர்களை பேசவே இல்லை, தம்மா நின்றுருக்காங்க. இவர் ரொம்ப இயல்பா அவர் சொல்றாரு, உலகத்தினுடைய மிக ஆபத்தான ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த பணியில் நான் இருக்கிறேன். அதாவது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுன்றது உலகத்தினுடைய மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜாப் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, எனக்கு அங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னை இவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் துணை ஜனாதிபதி முதல்ல போயிட்டாரு, இவர் ஒரு சின்ன தயக்கம் காட்டினார் அப்படின்ற செய்தி வந்தது. ஆமா, அதாவது இது 3வது முறை அவர் மேல இது நடக்கிறது. இதற்கு முன்பாக 2024 2 தடவை இது மாதிரி நடந்திருக்கு. ஒன்று ஜூலையில் 2024 ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பட்லர் பென்சில்வேனியா அப்படின்ற இடத்துல சுடுறாங்க. காதை உரசிட்டு போகுது அந்த குண்டு, தப்பிச்சிடுறாரு. அப்பவும் கையை உயர்த்தி அவர் நான் இதுக்கு அஞ்சலை அப்படின்ட்டு அடுத்த கணமே அவர் காட்டினது அவருக்கு ஒரு பெரிய பிம்ப ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அது நடக்கும் பொழுது நான் அங்கே இருக்கேன். அந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் இன் ரியல் டைம் நிகழ்காலத்தில் பார்க்குறேன், நிகழ் நேரத்தில் பார்க்குறேன். அது அவருக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்துச்சு. அதற்கு பிறகு செப்டம்பர் அதே ஆண்டு 24 அவருடைய கால்ஃப் வளாகத்துக்கு வெளியில் துப்பாக்கியோட ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் பாதுகாப்பு அதிகாரிகள். சுட்டு கொண்டுடுறாங்க. அதனால் அவர் தப்பிச்சிடுறார். அவர் அந்த இடத்துக்கே அவங்க 2 பேரும் சந்திக்கிற மாதிரியே ஒரு நிலைமை வரல. இது கீழ்த்தளத்தில் இவங்க இருக்காங்க, நல்ல வேளைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இதில் நிறையா கேள்விகள் எழுது. என்னென்னா, துணை அதிபரும் வெளியில் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாங்களாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா இன்னொருத்தர் அந்த இடத்தை எடுத்துக்கணும். அதனால் இப்போ நம்முடைய குடியரசுத் தலைவரும் நம்முடைய பிரதமரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருப்பது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். நாடாளுமன்றத்தில் இருப்பார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் பொழுது குடியரசுத் தலைவர் போய் பேசி தொடங்கி வைப்பாங்க. அப்போ பிரதமர் அங்கே இருப்பார்.
அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி. வெளியில உங்களுடைய பாதுகாப்பு வளையத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது, இந்த மாதிரி அது 1. 2வது அங்க கலந்துக்கிட்ட பல பேருடைய அடையாள அட்டையை அவர்கள் சரிபார்க்கவில்லைன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஐடென்டிட்டி கார்ட்ஸ். அவர் ஆனா அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய பெருந்தன்மையோட கிரேஷியஸா பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எனக்கு நிறைவு இருந்துச்சு. பாதுகாப்பு அதிகாரிகள், பாதுகாப்பு மேற்பார்வையிட்டவர்கள், அவர்களோடு நான் ஐ எம் ஸ்டாண்டிங் வித் தெம். அவர்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது தவிர ஒரு புதிய ட்ரம்ப்பை நம்ம பார்த்தோம் அன்னைக்கு. என்ன பண்ணாரு? ம், நான் வந்து ஒரு மிக கடுமையான ஒரு பேச்சை இதுவரைக்கும் நீங்க யாரும் கேட்காத த மோஸ்ட் inappropriate ஸ்பீச், மிக 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 பொருத்தமற்ற ஒரு பேச்சை நான் அன்னைக்கு நிகழ்த்த இருந்தேன். அன்னைக்கு உங்களெல்லாம் வறுத்து எடுக்க இருந்தேன். ஆனால் அது அப்படி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தவர்களை பாராட்டிட்டு, பாதுகாப்பு அதிகாரிகளை பாராட்டிட்டு, பெரிய ஒரு விசாலமான மனதோட அவர் வந்து அதெல்லாம் பண்ணார். அதெல்லாம் பண்ணிட்டு நம்முடைய வேறுபாடுகளை களைய வேண்டிய தருணம் இது. தாராளவாதிகளும் வலதுசாரிகளும் பழமைவாதிகளும் ஒன்றாக வேண்டிய தருணம் இதுன்ட்டு முதன்முறையாக அவர் சொன்னார். அது வந்து ஒரு ஒரு பெரிய அப்படியே ஒரு ஆறுதல் படுத்துகிற, வருடி கொடுக்கிற ஒரு பொண்ணை ஒரு ஒரு அவ்வளவு இதமாக அவர் பேசுவாருன்ட்டு யாரும் நினைக்கல. இந்த நிகழ்ச்சி அவரை அப்படி பண்ண வச்சது. அது அதனால இந்த நிகழ்ச்சி இப்போ வந்து அவரை வந்து இந்த மாதிரி கொலைக்கு முற்பட்டார். ஏன்னா அவருடைய அந்த அந்த 31 வயது இளைஞர் வந்து அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலது வந்து கேள்விக்குறியாயிருக்கு. ஒரு நாள் முன்னாடியே அந்த ஹோட்டல்ல வந்து அவர் அறை எடுத்து தங்கியிருக்காரு. 2 துப்பாக்கி வச்சிருக்கார், 3 கத்தி வச்சிருக்கார், நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கார்கள். இதையெல்லாம் கடந்து அவரால இதெல்லாம் பண்ண முடியுது. 1. 2வது நான் அந்த அடையாள அட்டைய பார்க்கல அப்படின்றது. 3வது துணை அதிபரும் அவரும் ஒரே இடத்துல இருப்பது. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே உரைய வச்சுட்டு நம்ம இந்த பின்னணியை பார்க்குறோம்னா, ட்ரம்ப் வந்த பிறகு அந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய பகைமை உணர்ச்சி, ஒரு வெறுப்புணர்வு, ஒரு பிரித்து பார்ப்பது, இதெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. அவர் எடுக்கிற அதிரடி முடிவுகளில் பல பேர் துன்பப்படுகிறார்கள். இந்த 31 வயது இளைஞர் கலிஃபோர்னியாவிலிருந்து வந்தவர். கலிஃபோர்னியா வந்து த மோஸ்ட் லிபரல் பிளேஸ். மிக 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 தாராளமாக விசாலமான மனது உடையவர்களை உடைய ஒரு இடம். இவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப குறுகிய ஒரு மனதுடையவர் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவர்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம ஆச்சரியப்பட முடியாது. அதனால் இது 3வது முறை இது நடக்கிறது. அவருடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நடக்காதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அவர் இணக்கமாக எல்லாரையும் இந்த வேற்றுமைகளையெல்லாம் கடந்து அவர் இணைக்கக்கூடிய ஒரு மனிதராக தன்னை உருமாற்றி கொண்டால் இத்தகைய விபத்துகளை அவர் குறைக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ட்ரம்ப் அவர்கள் பார்த்தோம்னாக்கா வெனிசுவேலால போயிட்டு பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வர அளவுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவங்க கண்ட்ரியில் இருக்கு. அவங்களால யாரையும் எப்படியும் கண்காணிக்க முடியும். அப்படி அவங்களோட செக்யூரிட்டி விஷயங்கள் பார்த்தா உலக நாடே வந்து அண்ணாந்து பார்க்கும். அப்படி இருக்கும் பொழுது சர்வசாதாரணமா இது வந்து ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எப்படி கடந்து போறாரு? அது ஒண்ணு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அங்க பொலிட்டிக்கல் நரேட்டிவ் எப்படி செட் பண்ணப்பட்டிருக்கு சார்? ஏன்னா இது வந்து ஒரு சிம்பத்தி வேவ்க்காக அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குரல்கள் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இல்ல அப்படி இல்ல. அவருடைய எதிரிகள் கூட வந்து அவரை வந்து இந்த இதுல குறை சொல்லல. அதுல இது அனுதாபத்துக்காக ஜோடிக்கப்பட்ட ஒரு நிகழ்வோ அப்படின்ட்டு நினைக்கிற சில பேர் இருக்கார்கள். அந்த மாதிரி நிறைய பேர் அமெரிக்காவில் இல்லை. இதை வந்து என்னதான் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கலனாலும் கூட இந்த மாதிரி ஒன்று நடக்கிறத விரும்பாதவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவர் வந்து தன்னுடைய உயிரோட இப்படி விளையாடுவார், ஒரு பொதுமக்களுடைய கவனத்தை திருப்புறதுக்காக அப்படின்னு நினைக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் கிடையாது. ஜனநாயக கட்சி அவருடைய எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட அவர்களுடைய வருத்தத்தையும் கவலையையும் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இவர் 46வது அதிபர்.
நீங்கள் அமெரிக்க வரலாறை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. மிக ஒரு ஓப்பன் சொசைட்டி, ஒரு ஒரு திறந்த ஒரு சமுதாயம். அங்கே வந்து நீங்கள் எல்லா கருத்துக்களுக்கும் அங்கே இடம் உண்டு. அதற்கு சில தடங்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கு இடைஞ்சல்கள்லாம் வந்திருக்கு. இந்த இந்த ஆட்சி வந்த பிறகு, இவர் 2வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு, அவர் வந்து யூதர்களுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு சில பேரை கைது பண்ணி போடுறது, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் அத்துமீறி வந்தவர்களை க வெளியே அனுப்புறது, இதெல்லாம் நடக்குது. அவருக்குன்ட்டு ஒரு ஒரு ஆதரவு தளம் இருக்குது. அந்த ஆதரவு தளம் கூட, அதில் கூட ஒரு சில பேர் அவர் செய்கிற அத்தனையும் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. இந்த வெனிசுவேலா நீங்கள் சொன்னதாகட்டும், அல்லது ஈரானோடு அவர் தொடுத்திருக்க போராகட்டும், அவர்களுக்கு அதெல்லாம் வந்து பெரிய நிறைவோ திருப்தியோ இல்லை. இருந்தாலும் ரொம்ப இடதுசாரித்தனமாக போயிடுச்சு அமெரிக்கா ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சியின் கீழ். அதை சரி பண்ணுறதுக்கு இவரை மாதிரி ஒருத்தர் வேணுன்றதுனால, இது ட்ரம்ப்பினுடைய இருப்பை நம்ம எப்படி நியாயப்படுத்தலாம் அல்லது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர்களுடைய தவறுகள் ட்ரம்ப்பை உருவாக்கியிருக்கு, அல்லது இவர்களுடைய குறைகள், இவர்கள் செய்ய தவறியது, அந்த எல்லையை வந்து இவர்கள் கட்டுப்படுத்தலை. அந்த எல்லை வந்து திறந்த வெளி எல்லையாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அத்துமீறி ஆயிரக்கணக்கில் குடியேறியவர்கள் வந்திருந்தார்கள். அதெல்லாம் வந்து அமெரிக்கர்களுக்கு ஒரு கவலையாக இருந்தது. இது இப்படி வரலாற்றிலேயே இது மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருந்தாலும் கூட, கருத்து வித்தியாசத்தினால் ஒரு படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு போனவர்கள்லாம் இருக்காங்க இதுக்கு முன்னாடியே. 1865 அப்படி நடந்த முதல் கொலை ஏப்ரஹாம் லிங்கன். அவரை வந்து ஒரு நாடக மன்றத்தில், நாடக அரங்கத்தில் பூத்துன்னு ஒருத்தர் கொண்டுட்டார். ஏன் கொண்டுட்டார்னா, அமெரிக்காவுக்கு வந்து உள்நாட்டு போரை சந்திச்சுட்டு இருந்த நேரம். அதில் வந்து ஒரு 13 அமெரிக்க மாநிலங்கள் தனியாக பிரிந்து போய் கான்ஃபெடரசி அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் அமெரிக்கா 2ஆக பிளவுபட்டிருக்கும். அமெரிக்கா ஒன்றுபட வேண்டும், 50 மாநிலங்களும் அமெரிக்காவில் இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும். தென் மாநிலங்கள்லாம் 13 பிரிஞ்சு போயிடுச்சு. அதாவது அடிமைத்தனம் என்பது இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற கேள்வியில், அதில் வந்து அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த அந்த கட்சிக்கும் அந்த இயக்கத்திற்கும் தலைமை தாங்கக்கூடியவராக ஏப்ரஹாம் லிங்கன் அதிபராக இருந்தார். பல தேர்தல்களில் தோல்வி அடைந்து அந்த இடத்துக்கு வந்தவர் அவர். அவர் அந்த நாடக மன்றத்தில் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சுட்டு கொண்டுடுறாங்க. அதுதான் முதல் கொலை. அப்புறம் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் என்ற அதிபர், அவர் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து ஹென்ரி மெக்கின்லின்ட்டு ஒரு அதிபர். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜான் எஃப் கென்னடி 63. இல்லை 63 ஆஸ்வால்டுன்ற ஒரு ஆள் கொலை பண்ணிட்டார். இவர் எதுக்காக பண்ணார் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இது தவிர ரொனால்ட் ரேகன் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி தியோடோர் ரூஸ்வெல்ட் மேலே அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே அவரை சுடுறாங்க. சுடும் பொழுது அவருடைய நெஞ்சில் அவர் பேசுறதுக்காக ஒரு 50 பக்கம் உள்ள ஒரு பேச்சை வச்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்கில் செஞ்ச ஒரு ஸ்டீல் தகடு, அது உள்ள ஒரு புக்கோ என்னமோ அது இருக்கு. இந்த குண்டு 2 தடவை விழுது. அவர் அதை தொடச்சிட்டு தொடர்ந்து பேசுறார். தியோடோர் ரூஸ்வெல்ட் தப்பிச்சிட்டார். ரொனால்ட் ரேகன், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஜெரார்ட் ஃபோர்ட், நிக்சனுக்கு பின்னாடி அதிபராக வந்தவர், அவரை 2 தடவை முயற்சி பண்ணாங்க. அதனால் இவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி ஒரு பக்கம் இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்கு வந்து நீங்கள் 18 வயசு ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு ஃபயர் ஆர்ம், ஒரு துப்பாக்கியை நீங்கள் வாங்கலாம். அது உங்களுடைய அடிப்படை உரிமை. அது அவங்க நாட்டை வந்து அவர்கள் கட்டியமைச்ச போது இந்த ஃபயர் ஆர்ம் வச்சுக்கிறது, இது வந்து தங்களுடைய தற்காப்புக்காக இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக அவங்க வச்சுட்டதுனால இதை அவர்கள் அங்கேருந்து எடுக்க முடியல. உலகத்தில் அதிகமாக துப்பாக்கிகள் இருக்கக்கூடிய இடமாக, உலகத்தில் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக 2 இடம் தான் சொல்ல முடியும். ஒன்று இந்தியா, இன்னொன்று அங்கே அமெரிக்கா. 10 கோடி கார்கள் இருக்குது, 35 கோடி மக்கள் இருக்காங்க. 10 கோடி காரு, 20 கோடி ட்ரக்குகள் இருக்குது. அப்போது அது வந்து ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு பரிமாணத்தை தொட்டுவிட்ட ஒரு நாடு. அங்கே இந்த துப்பாக்கி வைத்திருப்பதும் பல வீடுகளில் சர்வசாதாரணமாக
நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே எந்த விதமான குற்றப்பின்னணியும் இல்லைன்னா நீங்கள் வாங்கிடலாம் துப்பாக்கி. வாங்கிட்டு வச்சுக்கலாம். நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த கலாச்சாரத்தை முறியடிக்கணும்ன்றதுக்கு எவ்வளவோ ஒபாமா முயற்சி பண்ணார், பல பேர் முயற்சி பண்ணார்கள். ஆனால் அந்த கன் லாபி, அதாவது இந்த துப்பாக்கி தயாரிப்பாளர்கள், அவர்களுடைய சங்கம், அவர்களுடைய செல்வாக்க அவர்களால் வீழ்த்த முடியல. அதனால பல கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை மீறி இப்படி இருக்கு. ஸோ இந்த கன் கலாச்சாரத்தால அதிபர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மத்தியிலயும் நிறைய இறப்புகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்குல்ல சார். ஸ்கூல் ஷூட் அவுட்டு, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பொட்டுன்னு எடுத்து சுட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. பாதுகாப்பில்லா தன்மை வந்து அங்க அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். நீங்க ஒரு போக்குவரத்து நெரிசல்ல கூட உங்கள நீங்க உங்க கார சரியா ஓட்டலன்னு வச்சுக்குவோம். அல்லது உங்க மேல கோவப்பட்டு டக்குன்ட்டு உங்கள சுடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் பலர் இறந்து போயிருக்காங்க. நீங்க சொன்ன மாரி பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரியான தாக்குதல்லாம் நடந்து. இது வந்து அதாவது எவர் கோயிங் எவர் லாஸ்டிங் டிபேட் அந்த நாட்ல. இதுக்கு வந்து ஒரு பெரிய தடைய கொண்டு வரணும். இத நம்ம இந்த அணுகுமுறையவே நம்ம மொத்தமா மாத்திக்கணும். எல்லாரும் வந்து துப்பாக்கி வைத்திருப்பதற்கு நம்ம அனுமதிக்கக் கூடாது அப்படின்லாம். இதெல்லாம் மாற்றுவதற்கு அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுவதற்கு அவர்கள் ரொம்ப அ பிரயத்தனப்படணும். அது வந்து ஒரு பெரிய ஒரு நடைமுறை, பெரிய ப்ராசஸ். அந்த இடத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்குமானால், அமெரிக்கர்கள் ஒரு கட்டத்தில் செல்லுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தின இளைஞன் ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒண்ணு வந்து ரிலீஸ் பண்ணதா சொல்றாங்க. அதுல சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன? அந்த இளைஞன் வந்து ரேடிகலைஸ் பண்ணப்பட்டவரா? இல்ல தனி மனித வெறுப்பு, அவர் பாதிப்படைஞ்சதால ஒரு மனநலம் குன்றி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரா? நமக்கு இன்னும் சரியா தெரியல. இந்த அறிக்கை கூட வந்து பேசப்படுறது தான். நமக்கு அதிகாரப்பூர்வமா தெரியாதது. அந்த அறிக்கையில வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த 31 வயது இளைஞர் வந்து, நான் வந்து ரேபிஸ்ட், ட்ரெய்ட்டர்ஸ், பீடோஃபைல்ஸ், அதாவது குழந்தைகளில் குழந்தைகளில் குழந்தைகளின் மீது பாலியல் குற்றம் செய்பவர்கள், கற்பழிப்பவர்கள், தேச துரோகிகள், இவர்களுக்கு எதிர்த்து நான் போர் பண்ணுவேன் அப்படின்றது தான் அந்த அறிக்கை. அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு 60 மினிட்ஸ்ன்ட்டு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி உண்டு. அதில் பெரிய 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 அந்த நாட்டினுடைய புகழ் பெற்றவர்கள், இந்த நாட்டில் திரைத்துறையில், கலைத்துறையில், அரசியல் துறையில், பொது வாழ்க்கையில், தொழில் துறையில், வணிகத்தில், அறிவியல் துறையில் இப்படிப்பட்ட பலரை வந்து அவங்க பேட்டி கண்டு போடுவாங்க. சுற்றுச்சூழல் துறையில். அப்போ அந்த நிகழ்ச்சியில இது நடந்த பிறகு, இது முன்னாடியே அதுக்கு ஒத்துக்கிட்டாரா இவரு? அல்லது அது திடீர்னு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியான்னு தெரியல. அதிபர் ட்ரம்ப் கலந்துக்கிறார். நோரா ஒடானல்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் அவரை பேட்டி காட்டுறாங்க. 60 நிமிடம் நடக்கும் அந்த பேட்டி. ரொம்ப தர்ம சங்கடமான கேள்விகள்லாம் கூட கேட்கப்படும். ஒரு நல்ல ஒரு நேர்காணல் அது. அதை பல கோடி பேர் அமெரிக்காவில் பார்ப்பது உண்டு. அதுல அந்த அம்மா இந்த நீங்க அறிக்கைன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி ஒண்ணு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியல. அதுல இந்த வார்த்தைகளை பீடோஃபைல், ரேபிஸ்ட், ட்ரெய்ட்டர் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி அதிபர் ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்கள வந்து உங்களுக்கு வெட்கம் இல்லையா, கூச்சம் இல்லையா, இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாமா? ஐ எம் நன் ஆஃப் தோஸ், ஐ எம் நாட் எனி ஆஃப் தோஸ் அப்படின்ற மாதிரி, நான் வந்து கற்பழிப்பாளரும் அல்ல, தேச துரோகியும் அல்ல, நான் வந்து குழந்தைகளை பாலியல் குற்றம் செய்பவனும் அல்ல அப்படின்ட்டு ரொம்ப கோபமா அவர் சொல்லிடுறார். இவர் மனநலம் குன்றியவரா இல்லையான்றது பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி நடந்த, நான் ஒரு 3 அதிபர்கள் தப்பித்து விட்டார்கள்னு சொன்னேன். அதுல ஒரு அதிபரை வந்து தாக்குனவங்க இன்சானிட்டி, மனநலம் குன்றியவர்ன்றதுனால அவர் விடுதலை செய்யப்பட்டார். நல்ல தகவல்கள் அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நன்றி. வேறொரு நேர்காணல்ல சந்திப்போம்.